கோவையில் தொழில்நுட்ப கோளாறால் தற்பொழுது விமானம் தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், முழு விவரங்கள். கோவையிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய விமானம் தாமதமாக சென்றிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் மீண்டும் தரையிறங்கி இருக்கிறது. இரவு 8:15 மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டு 1 மணி நேரம் வானத்தில் வட்டம் அடித்து பின்னர் தரையிறங்கியது. அதன் பின்பாக அந்த விமானம் கோவை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டிய இந்த விமானத்தை சிங்கப்பூருக்கு மாற்றி விட்டிருக்கின்றார்கள். அந்த விமானம் தற்பொழுது 2 மணி நேரம், அதாவது திட்டமிட வேண்டிய நேரத்தை விட கூடுதலான நேரத்திலே தரையிறங்க வேண்டிய நிலை உள்ளதனால் ஹைதராபாத்திற்கு இன்று காலை செல்ல வேண்டிய பயணிகள் தாமதமாக 2 மணி நேரம் தாமதமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் நம்பத்தகுந்த வட்டாரத்தின் வாயிலாக பேசும் பொழுது, இண்டிகோ விமானம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வானில் பறந்து கொண்டிருந்த பொழுது பைலட் உடனடியாக தரையிறக்க வேண்டும் என தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் 1 மணி நேரம் அந்த எரிபொருள் தீரும் வரை வட்டம் அடித்து பின்னர் அந்த விமானம் விமான நிலையத்தை தரையிறங்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்கனவே தயாராக ஹைதராபாத்திற்கு செல்ல வேண்டி வைத்திருந்த இண்டிகோ விமானத்தில் சிங்கப்பூர் பயணிகளை ஏற்றி சிங்கப்பூருக்கு வேறு ஒரு நம்பரில் அனுப்பியதாகவும், இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்த பின்னர் ஹைதராபாத்திற்கு சிங்கப்பூருக்கு சென்று பாதி வழியிலேயே திரும்பிய அந்த விமானத்தை ஹைதராபாத்திற்கு அனுப்பி வைத்தாலும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டிய விமானம் இந்த காலை செல்ல வேண்டிய விமானத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானமே செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அந்த விமானம் 2 மணி நேரம் தற்பொழுது தாமதமாக வருவதன் காரணமாக ஹைதராபாத் பயணிகள் திட்டமிட்ட நேரத்தில் செல்லாமல் 2-3 மணி நேரம் தாமதமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அது சரி செய்திருப்பதாகவும், விமானத்தில் பயணிகள் 2 மணி நேரம் தாமதமாக பயணிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் விமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவலுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.